அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாப் அணி கூட மோதிய சிஎஸ்கே அணி இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்காது. இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் சிஎஸ்கேவோட டாஸ் வின் பண்ணாதது தான் முழுக்க காரணம். ருத்ராஜ் நடத்தல இந்த ஐபிஎல் மேட்ச்சில் ஃபுல்லாகவே டாஸ் வின் பண்ணுறதே இல்லை. அதனால் சிஎஸ்கே ரொம்ப போராடி தான் ஒவ்வொரு மேட்சையும் ஜெயிக்கிறது தோக்குறது மாட்டே இருக்கிறது. ஆனால் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே 200 ரன்கள் இல்லை 180 ரன்கள் அடித்தாலே இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்க வந்தது. அது சிஎஸ்கே இந்த மேட்சை தோல்வியாக இழந்திருக்கிறது. மீண்டும் இன்னும் 4 மேட்சுகள் இருக்கிறது. 3 மேட்சுகளை கட்டாயம் சிஎஸ்கே ஜெயிச்சாக வேண்டும் கட்டாயத்தில் இருக்கிறது. இருந்தாலும் சிஎஸ்கேவோட ரன் ரேட் அந்த அளவுக்கு குறைவதில்லை. பெரிய அளவில் ரன் ரேட் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. இந்த மேட்ச் முக்கியமாக சடேஜா பேட்டிங்கில் ரொம்ப சொதப்பிவிட்டார், பவுலிங்கில் ரொம்ப சொதப்பிவிட்டார். சென்னை சேப்பாக் மைதானத்தில் 160 ரன்கள் பெரிய இலக்கான ஒரு இலக்கு தான். ஆனால் இந்த ரன்னை முடக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நல்ல பவுலிங் இருக்க வேண்டும். 10 ரன் விளையாடுவது சிஎஸ்கேக்கு தோல்விக்கு இன்னொரு காரணமாக இருக்கிறது. முக்கியமாக சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாதது தான் முழுக்க காரணம். அனைவருக்கும் இந்த மேட்சை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம சேனலில் கருத்து சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களும் உறவுகளும் சிஎஸ்கே ரசிகர்களும் மேலும் 3 மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணி நமக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வருவான்னு நினைக்கிறேன். வணக்கம்.